ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி ஊற வைக்க தேவையில்லை, அரைக்க தேவையில்லை, உளுந்தே இல்லாமல் உளுந்த வடை ஸ்டைலில் அரிசி மாவு வச்சு ரொம்ப ஈஸியான கிறிஸ்பியான ரொம்ப டேஸ்ட்டான வடை 10 நிமிஷத்தில் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி அரிசி மாவு தான் எடுத்துருக்கிறேன். இது அரிசி மாவு உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, பச்சரிசியை நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை எடுத்து ஒரு துணியிலையோ இல்லை பேப்பர்லேயோ இல்லை ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ நீங்கள் நல்லா ஈரம் போகிறதுக்கு லேசாக காய விட்டுருங்க. நிலக்காய்ச்சல்லே காய விட்டிங்கன்னா நம்மளுக்கு அதிரச மாவுக்குலாம் நம்ம காய விடுவோம்ல, அந்தளவுக்கு கையில் ஓட்டுற அளவுக்கு லேசாக அந்த ஈரச்சத்து மட்டும் போனால் போதும். அதை எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதை நம்ம வறுத்து வீட்டிலே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கடையில் கிடைக்கிற இடியப்ப மாவு, அப்படி இல்லைன்னா புட்டு மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வறுத்த மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, வறுக்காதாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன், இடியப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். அதுக்கு கெட்டியான தயிராக 3/4 கப்பு எடுத்துக்கோங்க. புளிச்ச தயிராக இருந்தால் நீங்கள் 1/2 கப்பு எடுத்தாலே போதுமானது. இது என்கிட்ட இருக்கிறது கெட்டியான புது தயிர், அதனால் நான் 3/4 கப்பு எடுக்கிறேன். அந்த தயிரையும் அதோடு சேர்த்துக்கலாம் நம்ம அந்த மாவோட. இப்போ அதே கப்பில் நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். இது சூடு தண்ணியெல்லாம் இல்லை, பச்சை தண்ணி தான் ஊற்றுறேன் நான் இதில். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி போடுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் நச்சுட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்து அதுவே இந்த மாதிரி நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, போட்டுக்கோங்க. அப்புறம் 1 வெங்காயத்தை எடுத்து அதுவே இந்த மாதிரி நல்லா நைஸாக எந்த அளவுக்கு நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு நறுக்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சின்ன வெங்காயம்னா ஒரு 4-5 போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வச்சுருக்க இஞ்சி அதில் சேர்த்தாச்சு, பச்சை மிளகாயும் சேர்த்தாச்சு. வச்சுருந்த வெங்காயத்தில் பாதியை இப்போ சேர்த்துக்கோங்க. நீங்கள் சேர்த்துட்டு இந்த இதுவை மாவை எந்த விதமான கட்டியும் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிறணும். ஏன்னா கட்டி இருந்ததுன்னா அப்புறம் நம்ம வடை செய்யல அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் கட்டி இல்லாமல் இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கரைச்சி வச்சுட்டேன் நான் மாவை. இதில் இப்போ உப்பு போட்டு நான் கரைச்சிருக்கேன். அந்த உப்பு போட்டது வீடியோ மிஸ் ஆயிடுச்சு எனக்கு. இப்போ அது உப்பை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா இந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆனால் எனக்கு இதுவே உப்பு கரெக்டாக போதுமானதாக இருந்துச்சு. நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்தேன். இப்போ ஒரு சட்டி நான்ஸ்டிக் சட்டி தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு அடிக்கணமான சட்டியாக எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் சட்டினா நம்மளுக்கு நல்ல சட்டியில் ஒட்டாமல் வரும். நம்ம கலக்கி வச்சுருக்கோம்ல அந்த மாவை அந்த சட்டியில் ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், மாவை ஊற்றியாச்சு. இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு மாவு சரியாக இருக்கும் வேகிறதுக்கு. ரொம்ப லோவில் வச்சிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும் வேகத்துக்கு. இப்போ வெள்ளை கலராக இருக்க மாவு ஒரு மாதிரி கலர் மாறி வரும் வெந்துச்சுனாக்க. அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாவு வெந்துருச்சுன்னுட்டு. விடாமல் கிண்டுங்க, கட்டிப்படக்கூடாது. இதுக்கு எண்ணெயெல்லாம் சேர்க்க தேவையில்லை. அப்படியே நம்ம வச்சு கிண்ட அது நல்ல மாவு வெந்து வந்துடும். இந்த மாதிரி ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் வலிச்சு விட்டுட்டு கிண்டுங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மாவு வெந்து வந்திருக்குது. கொஞ்சம் நல்லா அப்படி கட்டியாக இருக்குது பாருங்கள், தெரியும் நம்மளுக்கு. அது மாவு வெந்து வந்தது தான், நம்மளுக்கு கட்டிப்படலை. இப்போ இந்த மாதிரி மாவை எடுத்துகிட்டு கையில் உருட்டி பார்த்தீங்கன்னா உருட்டை வந்துச்சுன்னா அதுதான் பதம். இந்த மாதிரி உருட்டை வந்துச்சுன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு கிண்டணும். இப்போ எனக்கு உருட்டை வந்துருச்சு, அதனால நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ இதை வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், வேறு ஒரு இதில் நான் மாற்றிட்டேன். இப்போ இதை ரொம்ப சூடாக இருக்குது, கொஞ்சம் இதுவாகட்டும், ஆறட்டும். இப்போ ஆறிடுச்சு. அது நம்ம நறுக்கி வச்சுருந்தா அந்த கொத்தமல்லியையும் இதை வச்சுருந்தோம்ல கொஞ்சம் வெங்காயம், அந்த வெங்காயத்தையும் நல்லா கையில் நசுக்கி விட்டுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் நீங்கள் வேணும்னாக்க இது மிளகு கூட கொஞ்சம் சின்னதாக நச்சிட்டு கூட மஞ்சப்பொடி இதெல்லாம் கூட வேணும்னாக்க சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அதெல்லாம் சேர்க்கலை. இதை போட்டுட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். எல்லாம் ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகுற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க கை வச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வடை, கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டேன். இப்போ கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பில். இப்போ இதை சின்னதாக வடையாக நம்ம தட்டி எடுத்துடலாம். அந்த தண்ணியை தொட்டுக்கோங்க, தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணியை இந்த மாதிரி கையில் தடவிக்கிட்டு சின்ன பால்ஸாக எடுத்து உருட்டிக்கோங்க. ஏன் தண்ணி தடவுறோன்னா அப்போ தான் நம்ம கையில் அந்த மாவு ஒட்டாமல் வரும். அதுக்காக இப்படி நம்ம கையை வச்சு அமுக்கி விட்டுட்டு எப்படி உளுந்த வடை செய்வோமோ அதே மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க. அமுக்கி விட்டுட்டு தண்ணியை தொட்டுக்கிட்டு இந்த விரலில் நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க.
தண்ணியை தொட்டுக்கிட்டு போட்டால் தான் நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் வரும், அதை பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், உளுந்த வடை ஸ்டைலில் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இப்போ ஒரு தட்டில் வந்து மாற்றி வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம தண்ணியை தொட்டுக்கிட்டு செஞ்சிடணும். நம்மளுக்கு வீட்டுக்கு யாராவது ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா திடீர்னு நம்மள்ட்ட ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணுன்னாக்க ஈவினிங் டயத்தில் டீ கொடுக்குறப்ப இந்த மாதிரி செஞ்சோம்னாக்க ஈஸியாக நம்மளுக்கு ரெடி ஆயிடும். இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து 19 வந்துச்சு, 19 வடை வந்துச்சு. நீங்கள் தட்டுறதை பொறுத்து உங்களுக்கு பெருசு சின்னதை பொறுத்து அது வந்து இதுவாகும். இப்போ வந்து எல்லா வடையும் நம்ம வந்து தட்டி ரெடி ஆகிருக்கு. இப்போ வந்து பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பொரிக்கிறதுக்கு வந்து நான் ஒரு நான்ஸ்டிக் சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து அந்த வடையெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடாயிருச்சு. ஒரே நேரத்தில் 4 வடை போட்டேன்னா இதை வந்து நல்லா பொன்னிறமாக வேக விட்டுருங்க. வேக விட்டுட்டு தான் திருப்பணும் நம்ம. இது வந்து அரிசி மாவு வச்சு தான் செஞ்சுருக்கோன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு திருப்பி விட்டுட்டேன். இன்னொரு பக்கமாக அதே மாதிரி நல்லா வேக விடணும். இது வந்து தீ வந்து நல்லா ஹீட்டாக தானே வச்சுக்கோங்க. மீடியம் இதில் இல்லாட்டி நல்லா ஹீட்டில் தானே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சிங்கனாக்க நம்மளுக்கு வந்து வேகிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்த உடனே நம்ம வந்து எடுத்துடலாம். ஏன்னா அந்த மாவு வந்து ஏற்கனவே வெந்தது தானே, அதனால் இப்போ நம்மளுக்கு அந்தளவுக்கு வேகணும்னு அவசியம் இல்லை. நல்லா பொரிஞ்சு வந்தாலே போதுமானது. நல்ல ஹீட்டில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், எல்லா வடையும் சுட்டு எடுத்தாச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது வந்து சட்னியோட வச்சும் சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலில் வந்து நிறைய சட்னி ரெசிபியும் இருக்குது. அதோட லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தெரியாதவங்க அதையும் பார்த்துக்கிட்டு அது மாதிரியும் ட்ரை பண்ணிக்கோங்க நீங்கள் சட்னி. இதை வந்து எல்லோரும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.